அன்பான இதயங்களுக்கு என் இனிய வணக்கங்க. இன்னைக்கு நாம் கிராமங்களில் காட்டுப்பகுதியில் நிறைய கிணறுகள் இருக்கும். நம்ம வீடுகள்கிட்டையும் கிணறு இருக்குங்க. எந்த மாதிரி இருந்தால் பாதுகாப்பு? பாம்பேரி இந்த மாதிரி ஒரு 4 அடி 5 அடி பாம்பேரி கட்டணும். ஆடு மாடுகளுக்கு ரொம்ப பாதுகாப்பு. பாருங்க, தேங்காய் பக்கத்தில் நிறைய இருக்கும். கிணறுகளில் தவறி விழும். மேலே வலை அமைக்கணுங்க. பாருங்க எவ்வளோ அழகா இருக்குது. இந்த மாதிரி கட்டினால் நம்ம குடிநீர் இருக்கும், கிணறுகள் சுத்தமாக இருக்கும். பாருங்க, இந்த மாதிரி வலை அமைக்கணுங்க. இந்த மாதிரி வலை அமைச்சோம்னா ஒரு ஆடு கோழி எதுவுமே கிணற்றுக்குள் விழாது. ரொம்ப பாதுகாப்பாக இருக்குங்க. பாருங்க, இதன் மேல் நாம் வலை அமைத்தோம்னா இந்த மாதிரி கோழிகள் விழாது. ஒரு கோழி பாருங்க தவறி விழுந்து விட்டது. இந்த மாதிரி வலை அமைத்தோம்னா கோழிகள் விழாதுங்க. நாம அந்த பாம்பேரி கல்லில் இந்த மாதிரி மாடுகளுக்கு பண்ணை அமைத்துக்கலாம். பாருங்க எவ்வளோ அழகா செஞ்சிருக்காங்க. இந்த மாதிரி மாடுகளுக்கு தொட்டிகள் அமைக்கலாம். பாருங்க, இந்த மாதிரி மாடுகளுக்கு பண்ணைகள் அமைச்சிக்கலாம். அதன் மேல் நாம் முன்னெல்லாம் குடத்தில் தண்ணி மோந்து மாடுகளுக்கு காட்டுவோம். இப்பெல்லாம் லேட்ரு சொட்டு நீர் டீப்பில் இந்த மாதிரி பாருங்கள் தண்ணீர் திறந்து விட்டுக்கலாம். தண்ணீர் சுமக்கிற வேலையை